இன்றைக்கி காலையில் நான் வீடியோ போட்டிருப்பேன். எங்கள் வீடு இப்படி இருந்துச்சுனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டோம் ஃபுல்லாக. இங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவர் மட்டும் இங்கே தூங்குறாரு. ஃபுல்லாக இந்த சேரெல்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக மேட்டெல்லாம் மாற்றிட்டு இந்த சேரெல்லாம் கழுவிட்டு ஃபுல்லாக இந்த இடத்த கல்ல பார்த்துருப்பீங்க பேப்பர் அந்த ஃபுல்லாக டேபிளே கழுவிட்டு இப்போ வீட்டுக்கு சமைக்கிற டைம் வந்துடுச்சு. கீரை வாங்கி செஞ்சிட்ருக்கோம். ஃபுல்லாக இது பெட்டில் இருக்க கவர் டெய்லி பெட் கவர் போட்டுருவோம் நாங்கள். இது மாதிரி பூனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கும் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு சமையல் செஞ்சிட்ருக்கோம். பாருங்க இங்கே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். அவங்க படுக்கிற இடம் ஃபுல்லாக பெருக்கிட்டு இது அவங்க தண்ணி குடிக்கிற இடம் அதையும் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு க்ளீனாக மாஃப் போட்டு விட்டுட்டு இதை பாருங்க தூங்குறாங்க. சேர் கொண்டு தொடச்சிடுறோம். இல்லைங்க பூனை வளர்த்தா என்ன ஏன்னா ஒரு பெரிய இதுவாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் ஒரு அதிசயம் பண்ணிக்கின்னு தண்ணி குடிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். இங்கே பாருங்கள் அவங்க படுக்கிற பெட் கவர் இன்றைக்கி மாற்றியாச்சு. டெய்லி பெட் கவர் மாற்றிட்டு ஃபுல்லாக நாங்கள் க்ளீனாக தான் வச்சுக்கிறோம். பூனை வளர்க்குறவங்க வீடுனா ஒரு பெரிய இதுவாக நினைக்கிறீங்க. ஏன் சாதா வீடை விட எங்கள் வீட்டில் தாங்க வேலை ஜாஸ்தி. இவங்களையும் பார்த்துக்கணும், நாங்களும் பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கெல்லாம் என்ன எங்கள் வீட்டில் தண்ணி குடிக்கிற வராதிங்க எங்கள் வீட்டுக்கு. நாங்கள் இப்படி தான் வளர்ப்போம். நாங்கள் இப்படி தான். ப்ளீஸ் இது பெட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு புரியும்னு நினைக்கிறேன். எதனா ஒரு குழந்தை வந்துட்டா ஐயோ உங்கள் வீட்டுக்கு போகாத கை கழுவிடு. என்னங்க அப்படி? நாங்கள் யார்? நீங்களாம் வானத்துலேருந்து குதிச்சிட்டிங்களா? புரியல எனக்கு. அவள் தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க. என் மனசில் இந்த வழி சொல்லிட்டேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள்.